ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்கக்கூடிய இந்த தாவரம் இன்னைக்கு வந்து பேம்பு கிராஸ் நாம் பார்க்க போகிறோம். இது என்ன புதுசாக பேம்பு கிராஸ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம பேம்பு பார்த்துருப்போம். பேம்பூசா வல்காரிஸ் அப்படின்ற தாவரங்கள் பேர் கொண்ட நம்ம பேம்பு பார்த்துருப்போம். பேம்புல நிறைய வெரைட்டி இருக்குது. புத்தா பேம்பு இருக்குது, நார்மல் பேம்பு இருக்குது, நிறையா இருக்குது. இது பேம்பு கிராஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது என்ன ஆகும்னா, நமக்கு புஷ் டைப்பு நம்ம செமி ஷேடில் போடலாம், டைரக்ட் சன்லைட்டில் போடலாம். நல்லா புஷ் டைப்பில் வரும். இது பேம்பு கிராஸ்னு பேர். இதை பாருங்கள், நம்ம ஒன்றுலேருந்து பிரான்ச்சஸ் பிரித்து வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா? இதை பாருங்கள், இது தனி தாவரமாக எடுத்து போடலாம். உங்களுக்காக ஒரு பார்வைக்காக தனியாக பிரிக்கணும். இது பாருங்கள், தனி தாவரம். இதுக்கு பார்த்தீங்களா, இது தனியாக பிரித்து எடுத்துருக்குது. ஒன்று வச்சோன்னா நமக்கு கீழே பாருங்கள், இந்த செடியை பாருங்கள், கீழே எவ்வளோ அடர்த்தியாக புஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம இதே மாதிரி பாக்கெட்டில் ஒரு பீஸ் வச்சோன்னா சைடில் பிரான்ச்சஸ் வந்துனே இருக்கும். வந்து நமக்கு ஒரு புஷ் டைப்பான ஒரு பேம்பு கிராஸ் பிளான்ஸ் கிடைக்கும். இது வந்து ஹேங்கிங் பார்ட்லேயே போடலாம், ஏன்னா அப்படியே கீழே தொங்கும். ரெண்டாவது நம்ம டைரெக்ட் கிரவுண்டில் போடலாம், சன்லைட்லேயும் போடலாம், செமி ஷேட்லேயும் போடலாம். ஃபுல் ஷேட்டில் போடாதீங்க, ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், க்ரோத் கம்மியாக இருக்கும், அதனால் அடர்த்தியாக இருக்காது, டென்சிட்டி கம்மியாக இருக்கும். டைரெக்ட் சன்லைட்டில் போடலாம், இல்லைனா நம்ம செமி ஷேட்டில் போடலாம். இந்த பேம்பு கிராஸு நம்ம இதை பிரித்து வர சைடில் பிரான்ச்சஸ் நிறையா வரும். வர இது பாருங்கள், இதை பிரித்து எடுத்துருக்கேன் உங்கள் பார்வைக்காக. இந்த மாதிரி தனியாக இது இன்னும் 2-3 பிரான்ச்சஸ் பிரிக்கலாம், தனி பிளான்ஸாக. அப்போ பிரித்து நம்ம தனியாக கவர்லையோ தொட்டிலையோ போட்டோன்னா நமக்கு ஒரு தனி தாவரம் கிடைக்கும். இது பேம்பு கிராஸ்னு அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.